எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடக ராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கடகம் பூசம், அதாவது சந்திரனுடைய வீட்டில் கூடிய சனியுடைய நட்சத்திரமானது இந்த பூச நட்சத்திரம். சரிங்களா? கடகம் பூசத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்க? இதனால் வரைக்கும் முதலாம் இடமான அந்த பாக்கிய ஸ்தானத்துல சனி, செவ்வாய், நீச புதன், சூரியன் சேர்க்கைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலப்பு தன்மையில கிரகங்கள் வந்து சேர்ந்து இருந்துச்சுங்க. அதாவது எந்த ஒரு சுப தொடரும் இல்லாம கூட்ட கிரக சேர்க்கை அப்படின்றது ஏற்பட்டுச்சு. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணா, அதாவது சூரியன் வந்து இப்ப விலகிட்டாருங்க. புதன் மே மாதம் 1ஆம் தேதி ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர போறாருங்க. மே 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரகமா சனியை விட்டு விலகிறதுனால ஒரு பிரச்சனையும் அவங்கள விட்டு விலகும். சரிங்களா? முதல்ல அதான் அலைச்சல், கவலைகள் விலகும். மன ரீதியா, உடல் ரீதியாக தொந்தரவுகள் கண்டிப்பா சரியாகும். டென்ஷன் குறையும், பதட்டம் குறையும், அலைச்சல் குறையும். அப்பாவுடைய ஆரோக்கியத்துல முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும். தந்தையினுடைய உதவிகள் தற்போது கிடைக்கும். அப்பாவால நிறைய நல்ல விஷயம் நடக்க போது உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். தந்தையால் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு. தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே நல்ல ஒரு உறவுநிலை தற்போது நீடிக்கும். அதே மாதிரி இது நாள் வரைக்கும் இருந்து வந்த ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் வழியாக இருந்த கருத்து வேறுபாடுகள் தற்போது சரியாகும். வீண் செலவுகள், வீண் பண விரயங்கள், வீண் மருத்துவ செலவுகள் தற்போது குறையும். சரிங்களா? அப்போ இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில தேவையற்ற செலவுகள் எல்லாமே குறையும். அதுக்குன்னு செலவு இருக்கானா கண்டிப்பா செலவு இருக்கும். ஆனா தேவையான விஷயத்துக்காக, நல்ல விஷயத்துக்காக செலவு செய்ய போறீங்க இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல குரு சுக்கிரன் வராங்க. அப்ப 2 மாபெரும் சுபர்கள் விரயஸ்தானத்துல வரும்போது நல்ல விஷயம், சுபகாரியங்கள், சுப விஷயத்துக்காக செலவு செய்வீங்க. ஒரு வீடு கட்டுறது, அல்லது நிலம் வாங்குறது, அல்லது பூமி பூஜை போடுறது, அல்லது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக செலவு செய்யறது, இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக, நல்ல அமைப்புகளுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு தன்மையை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்குங்க உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். 2வது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல சூரியன் உச்சம். குடும்பாதிபதி, தனாதிபதி 10ல உச்சபலம் பெறும்போது குடும்பத்தினுடைய ஆதரவு கண்டிப்பா உண்டு. குடும்பத்தால் உங்களுக்கு ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? நல்ல வாக்கு சாதுரியம் தற்போது உங்ககிட்ட வெளிப்படும். வாக்கால் ஜீவிக்கின்ற தன்மையை கொடுக்கும். சரிங்களா? மேலும் இந்த காலகட்டம் வருமானத்தை மிகைப்படுத்துங்க. சரிங்களா? வருமானம், லாபம் இது சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்க முடியும். பண வரவு சரளமா இருக்கும். இதனால் வரைக்கும் இருந்த மந்த நிலை, ஒரு தொய்வு நிலை தற்போது மாறும். நல்ல மாற்றம் கண்டிப்பா உண்டு. குறிப்பா வேலை தேடுறவங்களுக்கு அல்லது அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு, அதுல அரசு சார்ந்த விஷயங்களை நீ ஏதாச்சும் ஒரு விஷயங்களுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல கண்டிப்பா வெற்றி பெற முடியும். அரச லாபம், அரசு ஆதாயம் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில உண்டு. அதாவது கடகம் பூசத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து கொடுக்கும். அதே மாதிரி லாபஸ்தானத்துல சுக்கிரன் 2வது பகுதியில சுக்கிரன், சூரியன் லாபஸ்தானத்துக்கு வந்துருவார். சரிங்களா? அப்ப இந்த காலகட்டம் வெற்றி அப்படின்றது உங்க பக்கம் உறுதியா இருக்குங்க. எந்த செயல் நீங்க செய்தாலும் அந்த செயல்ல கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியும். அது வந்து திருமணம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், தொழில் சார்ந்த விஷயமா இருக்கலாம், வேலை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம். எதுவாயினும் கண்டிப்பா அதுல ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில மிகைப்படுத்தி கொடுக்க போகுது. அதற்கடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல மறையாருங்க. ஆனா 4ஆம் இடத்துக்கு குரு பார்க்க, அப்ப படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக வெளி இடங்களுக்கு நகர்த்தி உங்களை வந்து அமர வைக்கும். குறிப்பா படிக்கிறதுக்காக வெளிநாடு போறது, அல்லது வெளி மாநிலம் போய் அங்க போய் படிக்கிறது. ஸோ இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் போறது, நல்ல ஒரு காலேஜ்ல சீட் கிடைக்கிறது, இது போன்ற அமைப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப படிப்பு, வேலை, தொழில் இது சார்ந்த விஷயங்களுக்காக வெளி இடங்களுக்கு நகர்த்தி உங்களை வந்து இருக்க வைக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்துங்க. அதே நான் சொன்ன நல்ல விஷயங்களுக்காக செலவும் நீங்க இந்த மாதம் வந்து செய்ய போறீங்க. சரிங்களா? குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி, செவ்வாய் சேர்க்கை. சாரி, 7ஆம் அதிபதியோட சனி, செவ்வாய் சேர்க்கை. அப்ப மே 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா,
கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், வீண் மனஸ்தாபங்கள் கண்டிப்பா சரியாகும். நண்பர்களிடையே கூட்டுத்தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும். நல்ல மாற்றங்கள் தற்போது ஏற்படும். கூட்டுத்தொழில் நல்லா இருக்கும். நல்ல முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படும் இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும். வருமானம் அதிகரிக்குங்க. சரிங்களா? என்ன இருந்தாலும் சரிங்க. ஃபேமிலி லைஃப்ல டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பா சரியாகும். ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா ஏற்படுங்க இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும். ஆனா என்னன்னா, 6ஆம் இடத்த குரு பார்க்கறனால கடன், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். கடன் அப்படின்ற அமைப்பு கண்டிப்பா இல்லாம இருக்காது. அதே மாரி ஆரோக்கியம் கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றத்த குடுக்கும். ஏன்னா சூரியன் ஆத்ம காரகன் வலுக்கிறதுனால கண்டிப்பா இந்த காலகட்டம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்ல ஒரு முன்னேற்றத்த மிகைப்படுத்தி குடுக்கும். மொத்தத்துல கடகம், பூசத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நன்மையான விஷயங்கள் தான் காத்துக்கிட்டு இருக்குங்க. பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள் மெல்ல மெல்ல விலகும். சரிங்க. ஒரேடியா விலகாது. மெல்ல மெல்ல உங்கள விட்டு விலகும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா கூடிய விரைவில உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.